எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து 12,000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு ஒரு நியூஸ் இப்போ பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம இந்த நியூஸ் உண்மையா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு முழுசா அலசி ஆராய போறோம். உங்க எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி இதுதான் எனக்கு தெரியும். நிஜமாவே இந்த 12,000 ரூபாய் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுதா? வாங்க, இதுக்கான எல்லா தகவல்களையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்க முதல்ல இந்த 12,000 ரூபாய் வதந்தி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, ஒருவேளை இந்த திட்டம் வந்தா அது எப்படி வேலை செய்யும், கடைசியா நீங்க இதுக்கு எப்படி தயாராக இருக்கணும்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த 12,000 ரூபாய் வதந்தி எதை பத்தி பேசுதுன்னு சரியா தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்தியோட முக்கியமான பாயிண்டே இதுதான். அதாவது மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் மத்த மத்திய அரசு திட்டங்கள்ல பயனடைகிறவங்களுக்கும் ஒரே தடவையா 12,000 ரூபாய நேரடியா பேங்க் அக்கவுண்ட்ல போடலாம்னு சொல்றாங்க. நீங்க யோசிக்கலாம், ஏன் இந்த நியூஸ் இப்போ திடீர்னு வருதுன்னு. இது சும்மா வரலங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் காரணம் இருக்கு. குறிப்பா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த பேச்சு அடிபடுது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நடந்த சம்பவங்களை வரிசையா பாருங்க. முதல்ல நம்ம மாநில அரசு 5,000 ரூபாய் பணத்தை பெண்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இதுக்கப்புறமாலாம் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களோட ஒரு மீட்டிங் போடுறாரு. அதுல தான் மாநில அரசோட திட்டத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு இந்த 12,000 ஐடியா வந்ததா சொல்றாங்க. இங்கதான் இந்த அரசியல் போட்டி ரொம்ப தெளிவா தெரியுது. ஒருத்தர் 5,000 கொடுத்தா நாம அதை விட அதிகமா 12,000 கொடுத்து மக்களை கவரணுங்கிற ஒரு நேரடியான போட்டி தான் இது. இந்த ஒப்பீட பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த மீட்டிங்ல பேசப்பட்டதா சொல்லப்படுற முக்கியமான விஷயம் இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா, மாநில அரசு திட்டம் உருவாக்குன தாக்கத்தை விட ஒரு பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட நாம உருவாக்கணும். அதுக்கு இந்த பெரிய தொகை தான் சரின்னு முடிவு பண்ணிருக்காங்க. சரி, ஒரு கேள்வி வரும். இவ்ளோ பெரிய தொகையான 12,000 ரூபாய எப்படி ஒரே டைம்ல கொடுக்க முடியும்? இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்கலாம்னு இப்போ பாப்போம். இந்த பணம் டிபிடி, அதாவது நேரடி பண பரிமாற்றம் மூலமா அனுப்பப்படும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நடுவுல எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம முழு பணமும் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து சேரும். முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 12,000 ரூபாய் புதுசா வர பணம் இல்ல. ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிற PM கிசான் திட்டம், கேஸ் சிலிண்டர் மானியம், உர மானியம் மாதிரி பல திட்டங்களோட பாக்கி தொகையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பேக்கேஜா கொடுக்கலாங்கிறது தான் இப்போ இருக்கிற தகவல். இந்த ப்ராசஸ 3 ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். முதல்ல பல திட்டங்கள்ல இருந்து வர வேண்டிய பணத்தை ஒன்னா சேர்ப்பாங்க. ரெண்டாவதா அதுல ஒரு ஆளுக்கு 12,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகுப்பா மாத்துவாங்க. கடைசியா அந்த முழு பணத்தையும் உங்க அக்கவுண்ட்டுக்கு நேரடியா அனுப்பிடுவாங்க. சரி, இந்த 12,000 திட்டம் வருதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மத்திய அரசு கிட்ட இருந்து எந்த உதவியா இருந்தாலும் அது உங்களுக்கு சரியா வந்து சேர நீங்க சில விஷயங்களை இப்போவே கரெக்டா பண்ணி வைக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு, நீங்க PM கிசான் திட்டம், கேஸ் மானியம் மாதிரி திட்டங்கள்ல இருந்தீங்கன்னா, இந்த டேபிள்ல இருக்கிற ஆதார், பேங்க் பாஸ்புக், EKYC மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா அப்டேட்டடா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயத்தையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க EKYC-ய முடிங்க. ஆதார் பேங்க் அக்கவுண்ட் லிங்க் சரியா இருக்கான்னு பாருங்க. உங்க மொபைல் நம்பர் அப்டேட்டா இருக்கணும். முக்கியமா உங்க பேங்க் அக்கவுண்ட் NPCI-யோட இணைக்கப்பட்டு இருக்கணும். அப்போதான் எந்த அரசு பணமும் தடையில்லாம உங்களுக்கு வரும். நான் ஏன் இதை இவ்ளோ அழுத்தமா சொல்றேன்னா, சமீபத்துல மாநில அரசு கொடுத்த 5,000 ரூபாய் பணம் கூட சிலருக்கு டாக்குமெண்ட் சரியா இல்லாததால கிடைக்காம போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது இல்லையா? அதனால நாம முன்னாடியே எல்லாத்தையும் தயாரா வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். ஆக இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். வர தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் பிளான் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருமா? இது வெறும் தேர்தல் நேரத்தை வதந்தியா இருக்குமா, இல்ல நிஜமாவே செயல்படுத்தப்படுமா? நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க?